தற்போதைய அண்மைச் செய்தி. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே பைக்கில் சென்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இரண்டாவது நாளாக அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே பைக்கில் சென்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இரண்டாவது நாளாக இளைஞரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 6ஆம் தேதி நண்பருடன் பைக்கில் சென்று கொண்டிருந்த பிரபுதாஸ் என்ற இளைஞர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு நெல்லையிலிருந்து செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் செல்வராஜ். 2 தினங்களுக்கு முன்பு இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள சூழல் என்ன? நிச்சயமா சிகாமணி, நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே உள்ள இருக்கத்துறை பகுதியில் தங்கநேரி கிராமத்தைச் சேர்ந்த பீட்டர், இவரது மகன் பிரபுதாஸ், வயது 26. இவர் கார்பன் தொழிலில் பணிபுரிந்து வந்தார். இவர் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக பணி நிமித்தமாக கோலியான்குளம் அருகே சென்ற போது அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று மோதியது விபத்துக்குள்ளானது. 1 வாரமாக சிகிச்சை முடித்துவிட்டு இந்த நிலையில் கடந்த நேற்று முன்தினம் 6ஆம் தேதி அன்று அவருடைய நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் மீண்டும் கோவிலான்குளம் பகுதிக்கு பணி நிமித்தமாக மதியம் சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென அடையாளம் தெரியாத கார் இவர்கள் இருவர் மீதும் மோதுவதாக சென்று உரசி விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதில் நிலை குலைந்த பிரபுதாஸ் மற்றும் அவரது நண்பர் இருவரும் பைக்கில் இருந்து கீழே விழுந்து மயக்க நிலையில் ஏற்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து அக்கப்பக்கத்தில் உள்ளவர்கள் நேரடியாக அவர்களை மீட்டு ராதாபுரம் அரசு மருத்துவமனையில் சேர்த்த போது பிரபுவின் உறவினர்கள் மருத்துவமனைக்கு வந்து பார்த்தபோது பிரபுவின் கழுத்து, மார்பு மற்றும் முதுகு ஆகிய பகுதிகளில் வெட்டி காயம் இருந்தது தெரிய வந்தது. அதுவும் அருவாள் வெட்டு என்பதன் காரணமாக அவர் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதைத் தொடர்ந்து இவருடைய மரணம் என்பது சந்தேகத்தின் பேரில் இருப்பதாகவும் இந்த சம்பந்தம் தொடர்பாக குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும், உயிரிழந்த வாலிபரின் குடும்பத்திற்கு நிவாரண உதவி வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி 2வது நாளாக அந்த கிராம மக்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். இது ஒரு ஆணவ படுகொலையா அல்லது வேறு எதுவும் காரணமா என்பது தொடர்பாகவும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். உயிரிழந்த வாலிபர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்பதன் காரணமாக காவல்துறை மத்தியில் ஒரு பெரும் சந்தேகத்தை எழுந்துள்ளது. ஏற்கனவே கடந்த மாதம் 27ஆம் தேதி ஆணவ படுகொலையின் காரணமாக கவின் படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் இது போன்ற ஒரு பட்டியலின வாலிபர் மீண்டும் நெல்லை மாவட்டத்தில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் அவர்கள் ஏற்கனவே இந்த கொலை வழக்கு தொடர்பாக சென்னையில் 3 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது அவர்கள் கூடங்குளம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இவர்கள் தான் உண்மையிலேயே பிரபுதாஸை அருவாளால் வெட்டி படுகொலை செய்தார்களா அல்லது வேறு யார் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார்களா என்பது தொடர்பாகவும் காவல்துறை தொடர்ந்து தங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.